செவிகள் திறக்கும், 1000 கண்கள் விழிக்கும், ஒரே அணுக செய்ய 1000 கதைகள் பிறக்கும். அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ருத்ரா ஏதோ பேசணும்னு சொல்லி தானே கூப்பிட்டீங்க, ஏன் அமைதியாவே இருக்கீங்க? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலங்க. நீங்க ஹர்ட் ஆயிடுவீங்களோன்னு சங்கடமா இருக்கு. எனக்கு புரியல, அப்படி என்ன பேச போறீங்க? நான் நேராவே கேக்குறேங்க, நீங்க யாரு? என் பேரு ரஞ்சனி, நான் மாயவரத்துல இருந்து வந்திருக்கேன்னு அதே கதையை சொல்லாதீங்க. உங்க ஊர் மாயவரமும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அங்க எந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டும் நடக்கல. என்ன பத்தி, என் லைஃப பத்தி நீங்க எப்படிங்க சொல்ல முடியும்? என் கதைய நீங்க வேற மாதிரி மாத்தி எழுதலான்னு பாக்குறீங்களா? நான் மாத்தி எழுதலைங்க, நீங்க தான் மாத்தி சொல்லிருக்கீங்க. அது உங்க கற்பனை, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எது உண்மை எது கற்பனைன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும் ரஞ்சனி. அது சரி, அனு நிஜமாவே உங்க பொண்ணுதானா? ஆமா ஆமா, ஏன் பொண்ணுதான். எல்லா விஷயத்துக்கும் இப்படி சந்தேகப்படுவீங்களா? இல்ல, இதுல சந்தேகமே இல்லைங்க. நான் கன்ஃபார்மா சொல்லுவேன், அனு உங்க பொண்ணே இல்ல, கடலூர்ல அனாதை இல்லத்துல வளர்ந்த பொண்ணு. அங்க அவ பேரு செல்வி. செல்வி? செல்விய யாரோ ஒரு கப்பல் தத்தெடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அவ எப்படி உங்ககிட்ட வந்து சேர்ந்தா? கதிர், உங்களை யாரோ நல்லா குழப்பி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அனு ஏன் பொண்ணுதான். அவ சாயல்ல யாரையோ பார்த்துட்டு செல்வி அனாதை இல்லைன்னு உளறி இருக்காங்க. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு பாருங்க. அனு? இருங்க, இவ அணு இல்லைன்னு சொல்லிடாதீங்க, கிராபிக்ஸ்னு டைவர்ட் பண்ணிடாதீங்க. இது ஒரிஜினல் போட்டோ. உங்க பொண்ணு எங்கேயோ இருக்கிற இடத்துல இருந்து எடுத்த போட்டோல எப்படி வந்தா? என்ன ரஞ்சனி, புதுசா என்ன கதை சொல்லலான்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லியும் தப்பிக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. என்னங்க பேச்சே காணும், ஏதாவது சொல்லுங்க. சாரிங்க, உங்களை கார்னர் பண்றது என் நோக்கம் இல்லை. உங்களை சுத்தி எல்லாமே குழப்பமாவும் மர்மமாவும் இருக்கு. உங்க சொந்த ஊரு பொய், அணு உங்க பொண்ணுங்கிறதும் பொய், பர்தா போட்டுக்கிட்டு ஆலையிலங்கிறதும் பொய். இதெல்லாம் பாக்குறப்போ உங்க பேரும் பொய் தானோன்னு டவுட்டா இருக்கு. ஏங்க, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக இவ்வளோ பொய் சொல்றீங்க? இதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. அதை ஃப்ரெண்ட்லியே என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். என்ன தப்பா நினைக்காம என் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் கதிர். ஆனா பிரச்சனை என்னன்னு எதையுமே வெளிப்படையா சொல்ற நிலைமையில நான் இல்ல. நான் ஒரு விஷயத்தை தேடி வந்திருக்கேன். அது முடியறப்ப உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிரும். அது வரைக்கும் என்கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமெல்லாம் உங்களோடவே இருக்கட்டும். வேற யார்கிட்டயும் இதை சொல்லிடாதீங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேங்க. நிறைய குழப்பமும் டவுட்ஸும் இருந்தாலும் ஒரு விஷயத்துல நான் கிளியரா இருக்கேன் ரஞ்சனி.
யூஆர் அ குட் ஹியூமன் பீயிங். நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை தேடி தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நான் இப்ப சொல்றேங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டா உங்க கூடவே இருப்பேன். தேங்க்ஸ் கதிர். அப்புறம் அனு இப்போ என்னோட பொண்ணு. அதனால அனாதை இல்லத்துல இருந்த செல்விய மறந்துடுங்க. Cheers. என்னடா பண்ற? ஏன்டா இப்படி ராவா அடிக்கிற? எனக்கு அந்த அளவுக்கு வலிக்குதுடா. அவ ஏமலே கை வச்சாடா. அதுக்காக இப்படி அளவுக்கு அதிகமா குடிச்சா சரியாயிடுமா? அவளை நான் பழி வாங்கணும்டா. அப்பதான் என் மனசு ஆறும். நான் படுற வலிய அவளும் அனுபவிக்கணும்டா. ஆமாண்டா, கண்டிப்பா. குடுறாத. டேய் மச்சான், ஏய், டேய், ஏய், விட்றா, ஏய், விட்றாத. வேணாம்டா, என்னடா போதும். அவளை ஏதாவது பண்ணணும். வாடா, அவளை அடிச்சு கைய கால உடைச்சு உட்கார வைப்போம். நான் அடிப்பட்ட வலிய சொல்லடா, அவமானப்பட்ட வலிய சொல்றேன். அப்படின்னா மச்சான், அவ கடையை அடிச்சு உடைச்சு அவளை நடு ரோட்ல நிக்க வைப்போம்டா. பணத்துக்கு அவ பிச்சை எடுக்கணும். அடிக்கு அடி, அடிக்கு பண நஷ்டம், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதை விட ஒரு பெரிய வலிய அவ அனுபவிக்கணும். வாழ்நாள் முழுக்க அவ ஏண்டா என் மேல கை வச்சனும் நினைச்சு துடிக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்நாள் வலிய அவளுக்கு நான் கொடுக்கணும்டா. பேசாம ஒரே அடி அவளை கொண்டுட்டா அது யாருக்குடா வலிக்கும்? அவளுக்கு வலிக்கணும். வேதனையில அவ காலம் பூரா துடிக்கணும்னு சொல்ற. அவளை கொன்னுலன்ற. அவ கூட ஒரு சின்ன பொண்ணு இருந்தால, அது அவ குழந்தைதான் நினைக்கிறேன். பேசாம அவளை தூக்கிட்டா. மச்சான், செம்ம ஐடியாடா. அதே பண்ணிடலாம். எங்க தொட்டா எங்க வலிக்கும்னு யோசிக்கணும்டா. குழந்தைய தொட்டா தாய் துடிச்சுதானே ஆகணும். ஆமாடா. சூப்பர் ஐடியாடா. நாம அவ பொண்ண தூக்குறோம். அவளை நான் பண்ற டார்ச்சரை பார்த்து அவ கதறணும், துடிக்கணும், துன்பப்படணும். ஏண்டா இவனை தொட்டோம்னு அவ செஞ்ச தப்ப நினைச்சு சாகணும். இதுதான்டா நான் அவளுக்கு கொடுக்க போற பனிஷ்மெண்ட். மச்சான், அதுக்கேத்த மாதிரி நம்ம பிளான் பண்றோம்டா. அந்த குழந்தைய தூக்குறோம். அவ என்ன பண்றா, எங்க போறான்னு ஒவ்வொன்னையும் ஃபாலோ பண்றோம். தூக்குறேன்டா அவளை. அவளை கரெக்டா பிளான் பண்ணி தூக்குறோம். அவங்க அம்மாவை பழி வாங்குறோம். என்ன பிளான் ஓகே தானே? வாங்கடா. வாடா. ஐயோ, எதை எங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. முன்ன பின்ன ஸ்கூலுக்கு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். நாம வாசல்லே போயிட்டு அப்படியே வந்துடுறோம். நமக்கு எப்படி தெரியும்? எங்கேயாவது எடுத்து வைப்போம். இவன் இருக்கானா? கொஞ்சம் உஷாரா தான் வேலையை பார்க்கணும். இவ எதுக்கு இங்க வரா? ஆமா, என்ன இங்க வந்திருக்க? வரக்கூடாதா? ரஞ்சனி அம்மாவோட வீடு கடைக்கு இவ்ளோ பக்கத்துல இருக்கு. என்ன ஒரு தடவை கூட கூப்பிடவே இல்ல. ஆமா, இந்த அம்மா பெரிய விஐபி. இவங்களை இன்வைட் பண்றதுக்கு. விஐபியா தான் இன்வைட் பண்ணணுமா? ஒரு வேலைக்காரியா வாமா வந்து பாத்திரத்தை கழுவி வை, வீட்டை சுத்தம் பண்ணு, ஒட்டடாடின்னு வேலையை சொல்லலாம்ல. சொல்லிட்டா மட்டும் அப்படியே செஞ்சு கிழிச்சிருவா பாரு. கடையில இருக்கிற வேலையை பார்க்கவே உன்னால முடியல. அப்பப்ப காணாம போயிடுற. இதுல இங்க செய்ய சொல்லணும்னு வருத்தப்படுற. அதெல்லாம் மேடமே பாத்துப்பாங்க. அவங்களுக்கு இங்க உதவி செய்யறது யாரும் தேவையில்லை. அனுப்பாப்பா, சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிட்டே இருக்கு. ஆமா, கடைக்கு நீ லீவா? லீவா? எனக்கு ஏது லீவு? எதுக்கு லீவு? ஏய், இரு, டென்ஷன் ஆகாத. இங்க வந்து ஹாயா சுத்தி பார்த்துட்டு இருக்கியா, அதான் கேட்டேன். அதெல்லாம் எதுவும் இல்ல. கடையில கூட்டம் இல்ல, அதனால வேலையும் இல்ல. அதான் அம்மா வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, பாத்துட்டல, கிளம்பு. ஏன் நான் அப்படி விரட்டுறேன்? நான் விரட்டல. பாப்பாக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்ப போறோம், அதான் சொன்னேன். சரி, நான் கிளம்புறேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஃபுட் ட்ரக் இங்க இருந்து அப்படியே 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு பாரு. நடந்து போனா 1 நிமிஷத்துல வந்துடா. அங்க போய் குடிச்சுக்க. வீட்டுக்கு வந்தவங்க விரோதியா இருந்தாலும் அவங்கள உபசரிக்கணும். அதான் பண்பாடு, அதுதான் சம்பிரதாயம். அப்பதான் ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுல தங்கும். ஆமா தாயே, ஐஸ்வர்யாவும் வேணா, சௌந்தர்யாவும் வேணா. உனக்கு தனிதானே வேணும். நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்கே இரு.
பாப்பா இன்னுமா கிளம்பிட்டு இருக்க? எவ்வளவு நேரம்? டைம் ஆயிட்டே இருக்கு. பாப்பா நான் தான் அரை மணி நேரம் கஷ்டப்பட்டு தலையை வாரி விட்டனே. வாரின தலையை திரும்பவும் சீவி ஏன் களைச்சு விட்டுட்டு இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல? டைம் இன்னும் 10 நிமிஷம் இருக்கத்தான் செய்யுது. வேண்டாதவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள உடனே வெளியே அனுப்ப வேண்டாமா? அதுக்கு தான் இந்த பில்டப் கண்டுக்காத. டைம் ஆச்சுல, கிளம்பு. சீக்கிரம் போ, பேக் எடுத்து வை. கிளம்பு. கிளம்புனா இல்லையா? இது கீழே விழுந்துருச்சா, அதான் எடுத்து வச்சேன். டேய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாப்பாவை பார்க்கலான்னு வந்தேன். பாப்பாவை பார்த்தா தாப்பாவை பார்த்தனே. வெளில போ, வீட்டை பூட்டணும். ம். என்ன தண்ணி கேட்டா கொஞ்சம் கூட குடிக்கல? அனுமா போலாமா? போங்க. மைக்ரோஃபோன் சூப்பரா வேலை செய்யுது. குரு, என்ன குமார், ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போகணும். டைம் ஆயிடுச்சு. ஆமா இல்ல, இன்னைக்கு போகணும். ஆனா இப்ப எப்படி போறது? கார்ல தான் குரு. காரை புக் பண்ணிட்டேன், அது ரெடியா இருக்கு. நான் அதை கேட்கலையா. கீழே அந்த ரஞ்சனி இருக்கால, அவ கண்ணில் சிக்காம போக முடியாது, அதைத்தான் நான் சொன்னேன். அதெல்லாம் யோசிக்காமல நான் காரை புக் பண்ணுவேன். அவ இப்பதான் வண்டி எடுத்துட்டு வெளியே போனா. அவதான் நல்லா பாத்தியா? பார்த்தேன் குரு. அவ என்ன பார்த்துட்டா அதோட என் கதை முடிஞ்சிடும். உன் கதையோட என் கதை இருக்கு குரு. அதை எப்படி நான் முடிக்க விடுவேன்? நான் நல்லா பார்த்துட்டேன், அவ இல்ல. தைரியமா வெளியே வா, என்ன நம்பு குரு. சரி வா போலாம். வா, நான் பிடிச்சுக்கிறேன். பார்த்து வா வா. சொல்லுங்க பார்த்திபன். சார் எங்க இருக்கீங்க? வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் பார்த்திபன்? இன்ஸ்பெக்டர் மேடம் உடனே உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. அதை சொல்லதான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன விஷயமா? ஏதாவது அர்ஜென்ட் வேலை இருக்கா? அது தெரியல சார். மேடம் உங்களை உடனே வர சொன்னாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிடுங்க. ஓகே சார். வாங்க மேடம், போலாம். போலாம். போட்ட ஒரு பொண்ணு இன்ஸ்பெக்டர் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டா. ஒட்டு மொத்த கௌரவத்தையும் அவ குழி தோண்டி புதைச்சிட்டா. லாக்அப்ல போட்டு புதைச்சாதான் எனக்கு நிம்மதியா. யார் இந்த ரஞ்சனி? எதுக்காக எனக்கு உதவி செய்யணும்? எதுக்காக பர்தா போட்டுட்டு ஊரெல்லாம் சுத்தணும்? இது எல்லாத்துக்கும் பின்னால என்ன காரணம் இருக்கும்? மச்சான், காலையில 4 மணிக்கு அந்த ஹோட்டல்காரி கடைக்கு போறா. குழந்தைய வீட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு சாவியே எடுத்துட்டு போயிடுறா. மறுபடியும் ஒரு 7-7:30 திரும்ப வந்து அந்த குழந்தைய ரெடி பண்றா. காலைல 8 மணிக்கு ஆட்டோக்கார வரான். அந்த குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு அவன் கிளம்பிடுறான்.
அப்புறம் ஒரு 4:30 அந்த ஆட்டோக்காரன் குழந்தைய ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து அந்த கடையில விடுறான். கடைக்கு வந்ததும் அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அந்த ஹோட்டல்காரி பாடம் சொல்லி கொடுக்குறா. சாயங்காலம் 6 மணிக்கு குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போறா. அங்க கொஞ்ச நேரம் மத்த குழந்தைகளோட விளையாட விட்டுட்டு அவ பக்கத்துல உட்காந்தே பாத்துக்கிறா. நைட் 8 மணிக்கு குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு அவ மறுபடியும் வீட்டை பூட்டிட்டு கடைக்கு போறா. கடை 3:30 வரைக்கும் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துருவா. இதாண்டா டெய்லி ரொட்டீனு. போடுறான். இதுல நம்ம குழந்தைய எப்ப கடத்துறோம்னு யோசிக்கணும். ஆமாண்டா. என்ன கேட்டா ராத்திரில போய் குழந்தைய தூக்குறதா சேஃப்னு தெரியுது. அதுக்கு பேரு சேஃப் இல்லடா, நமக்கு நாமளே வச்சுக்கிற ஆப்பு. நம்ம குழந்தைய அபார்ட்மெண்ட்லயோ இல்ல ஃபுட் ட்ரக்லயோ வச்சு தூக்க கூடாது. எங்கேயோ வச்சு தூக்குனானடா, நமக்கு தேவை அந்த குழந்தைய தூக்கணும், அவ துடிக்கணும், அதானே? டேய், நமக்கு அந்த குழந்தைய தூக்குறது நோக்கம் இல்ல. அதனால நான் இப்போ ஒரு நல்ல பிளானா சொல்றேன். அவ அந்த வலியை அனுபவிக்கிறத நான் இன்னைக்கு பாக்கணும்டா. இதாண்டா திட்டம். சூப்பர்ரா. சூப்பர் இருக்குடா அவளுக்கு. என் மேலைய கை வைக்கிறா, இன்னைக்கு அவளை செய்யறோம்டா. வாங்கடா. சார், உங்ககிட்ட பேசதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அத நம்ம ட்ரக்குக்கு முன்னாடி நின்னு பேசியிருக்கலாமே. வெளியே ரோட்ல வந்து எதுக்கு பேசணும்? இதை நான் அங்க வச்சு பேச முடியாது, கொஞ்சம் பர்சனல் மேட்டர். சரி சொல்லுங்க சார், என்ன விஷயம்? தப்பு செஞ்சது நீங்க. சாரி கேட்டுட்டு அமைதியா போகாம எதுக்கு இவரை அடிக்க போறீங்க? என்ன சார் இது எதுக்கு என்கிட்ட காட்டுறீங்க? இது யாருன்னு தெரியல உங்களுக்கு? எனக்கு எப்படி சார் தெரியும்? அப்படியா? நீங்க பர்தா போட்டா இப்படிதான் இருப்பீங்க. இந்த குரல் கூட உங்க குரல் மாதிரி தான் இருக்கு. என்ன என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க பர்தா போட்டுட்டு சுத்துறத நானே பார்த்திருக்கேன். இல்ல, அது அது நான் இல்ல சார். நீங்க தான். இந்த மாதிரி இன்னும் 10 கேமரால இருந்து எடுத்த ஃபுட்டேஜ் என் கையில இருக்கு. அதனால இல்லன்னு சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்க, நீங்க எதுக்காக அப்படி அலையறீங்கன்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா அப்படி அலையாதீங்கன்னு உங்களை வார்ன் பண்ண வேண்டியது என்னோட கடமை. வார்னிங்கா? எதுக்கு சார் வார்னிங் பண்ணணும்? இன்ஸ்பெக்டர் ரூபவதி போலீஸ் ட்ரெஸ்ல இருக்கிற ஒரு கிரிமினல். ரொம்ப மோசமானவங்க. நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமானவங்க. அவங்க கிட்ட தயவு செஞ்சு நீங்க எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க. இப்ப அவங்க கேஸை தேடுறதை விட அவங்கள அவமானப்படுத்தின பர்தா போட்ட பொண்ணை தேடுறதுல தான் ரொம்ப தீவிரமா இருக்கு. நீங்க தான் அதுன்னு தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா ரொம்ப சிக்கலா போயிடும். அதனாலதான் நீங்க பர்தா போட்டு அலையாதீங்கன்னு வான் பண்ண. ரொம்ப உஷாரா இருங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, நான் ஒரு பொறுப்பான போலீஸ்மேன். நீங்க பர்தா போட்டுக்கிட்டு சட்டத்துக்கு அப்புறமா ஏதாவது செய்றீங்கன்னு எனக்கு சந்தேகம் வந்தா கூட நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அதுல என் பர்சனல் கிராட்டிடியூடுக்கு இடம் கிடையாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். என்னடா? டேய், என்னடா? டேய், டைம் ஆச்சு, இன்னும் காணடா. ஆட்டோ வந்துருச்சா? போடா. ஏய், யாரு மேலடா கை வைக்கிற? உன்னை விட மாட்டேன்டா. யோவ், நவருங்கய்யா. போடா. பாப்பா, நீ இங்கே இரு. அங்க ஏதோ பிரச்சனை, நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ எங்கேயும் போக கூடாது. இவ்வளவுதான் உனக்கு. யோவ், அறிவில்ல? காலைல குடிச்சு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நைட்டு குடிச்சு போய் தூங்க வேண்டியதானே?
ஏய் என்னடா ஆ? நீ காசு கொடுக்குறியா இல்ல கொப்பம் காசு தர்றானா யாருக்கிட்ட யார் மேல கை நாங்க இன்னைக்கு குடிப்போம், நாளைக்கும் குடிப்போம், நாளானைக்கும் குடிப்போம். அதை கேட்க நீ யாரா? போடுறா அப்பதான் போடுறா அவ்வளவு பெரிய ஆளா நீ? அடிக்காதீங்களா டேய் எங்ககிட்ட வா அடிக்காதீங்களா போடுறா ஐயோமா போனா இல்லாம நீ காட்டு போய். அடிக்காதீங்களா போடுறாடா நீ? சீக்கிரம் என்ன பண்றீங்க பாப்பா அனு விடுடா அனு தெரியுதா யாருன்னு? ஆடா, ஏய். அனு அனு டேய் விடுடா அனு விடுடா டேய் அனு டேய் அனு 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 சீக்கிரம் போடா எல்லாம் அப்படியே போயிரு. போடு. போடா போடா வேகமா போடா இருடா செத்துட்டானு பாப்போம் செத்துட்டான்னு நினைக்கிறேன்டா அப்படியா? நம்ம அடிச்சா தாங்குவானா வாடா மாப்பிள